வணக்கம் ஃப்ரெண்டர்ஸ். நம்ம கழகத்தின் மீது எப்போதும் திட்டமிட்டு வைக்கப்படுற ஒரு ஆகப்பெரிய அவதூறு, திமுக ஒரு வாரிசு கட்சி, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நாம் எதிர்க்கட்சியா இருக்கோம் இந்த சூழல்ல. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, இயல்பா சில உண்மைகள புரிய வைக்கணும்னு நெனைக்கிறேன். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணும் ராஜா காலத்து மன்னராட்சி கிடையாது. அப்பாக்கு அப்புறம் மகன் நேரா வந்து அரியணையில உட்கார்றதுக்கு. இது மக்களாட்சி, ஜனநாயகம், வாரிசு அரசியல்னு கூப்பாடு போடுறாங்களே! மக்களாட்சியில வாரிசுங்கிற ஒரே காரணத்துக்காக, யாருக்காவது ஓட்டு பெட்டியில சலுகை கிடைச்சிடுமா? தேர்தல் களம்னு வந்துட்டா, மக்கள் முன்னாடி எல்லாரும் சமம் தான். அங்கே குடும்பப் பின்னணி வேலை செய்யாது. மக்களின் தீர்ப்பு மட்டும் தான் வேலை செய்யும். மக்கள் தகுதிய பார்த்து தங்களை சட்டசபைக்கு அனுப்பி, மக்கள் பணியாற்ற வச்சிருக்காங்கன்னா, அது வாரிசு அரசியல் இல்ல பாஸ். அது மக்கள் அரசியல். மக்கள் கொடுத்த அங்கீகாரம். அடுத்து வாரிசுன்னு விரல் நீட்டுறாங்களே. நம் கழகத் தலைவர்கள் யாரும் இந்த இடத்துக்கு சும்மா தட்டில வச்சு சொகுசா வந்துடல. நம்ம தலைவர் ஸ்டாலின் அவங்கள எடுத்துக்கோங்க. 14 வயசுல சாதாரண தொண்டனா பிரசாரத்தை தொடங்கி, மிசா கொடுமைகள தாங்கி, சிறைவாசம் அனுபவிச்சு 50 வருஷம் இந்த இயக்கத்துக்காக அடிமட்டத்துல இருந்து உழைச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள எடுத்துக்கோங்க. களத்துல இறங்கி தமிழ்நாடு முழுக்க புயல் மாதிரி சுழன்று பிரசாரம் பண்ணி, லட்சக்கணக்கான மக்களின் அன்பை பெற்று, மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரே, அந்த உழைப்ப ஏன் மறைக்கிறீங்க? உழைப்பால் உயர்ந்தவர்களை வாரிசுன்னு சுருக்கிறது, அவங்களோட வியர்வையையும், தகுதியையும் அவமதிக்கிற மாரி. தியாகத்துக்கும், உழைப்புக்கும் வாரிசுன்னு முத்திர குத்தாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். திமுகவை ஒரு குடும்ப கட்சின்னு சொல்றாங்களே, ஆம். இது ஒரு குடும்பம் தான். ஆனா ஒரு ரத்த பாசக் குடும்பம் அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒண்ணா இணைஞ்சிருக்க கொள்கை குடும்பம். கடைசியா ஒண்ணு சொல்றேன். ஆமாங்க, நாங்க வாரிசுகள் தான். அதுல எங்களுக்கு எந்த அவமானமும் இல்ல. மட்டற்ற பெருமை தான். ஆனா நாங்கள் வெறும் குடும்ப வாரிசுகள் அல்ல. தந்தை பெரியாரோட பகுத்தறிவு வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டு வாரிசுகள், முத்தமிழறிஞர் கலைஞரோட சமூக நீதி, தமிழ் மொழி பற்று வாரிசுகள். நாங்க கொள்கை வாரிசுகள். அதனால இப்ப நாங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, எப்பவுமே சரி, உங்களோட எந்த வெற்று அவதூறுகளாலும் இந்த இயக்கத்தோட மக்கள் சேவையையும், கொள்கை பயணத்தையும் எப்போதும் தடுத்து நிறுத்த முடியாது.